வணக்கம் நண்பர்களே. அனைத்து சிட்டுக்குருவி கார்ட்டூன் உறவுகள் அனைவருக்கும் முதல்ல பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக வீடியோவே போடவே இல்லை. அதுக்கு பல பல காரணம் இருக்குது. அதில் என்னுடைய அலட்சியமும் ஒரு காரணம்தான். அதனால் எல்லாரும் எங்களை முதல்ல மன்னிக்கணும். நிறைய பேர் ஏன் வீடியோ போடலன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் என்னால் கதையை யோசித்து மேலும் மேலும் கொண்டு போகவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நிறைய யோசிக்கிறேன், ஆனால் அதெல்லாம் சரியாகவே வர மாட்டேங்குது. மாதிரி யாரும் நம்ம கதையை விரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சிலரோட கமெண்ட்லாம் படிக்கும்போது ஏன்டா அந்த கதையை நம்ம மீண்டும் மீண்டும் தொடரணுன்ற மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது. இப்போ தான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எப்படி கமெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, மறுபடியும் நம்ம சிட்டுக்குருவி கார்ட்டூன் கதையை தொடங்கலாம்னு இருக்கோம். எந்த இடத்துல விட்டோமோ அதே இடத்துல இருந்து ஆரம்பிக்க போகிறோம். இந்த கதை அண்ணன் தங்கை பாச உறவுக்கு இடையிலான ஒரு அன்பான ஒரு புனிதமான கதையாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம வீடியோவை பார்த்துட்டு அடுத்த கதையை எப்படி கொண்டு போனால் நல்லாயிருக்கும், அடுத்த கதை எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள். இன்னையிலேருந்து மறுபடியும் நம்ம சிட்டுக்குருவி கார்ட்டூனுக்கு அடித்தளமாக இருக்க நம்ம பாசமலர் தொடர தொடங்கலாம்னு இருக்கோம். மறக்காமல் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பி ஆரம்பிக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீ எங்க எங்க அம்மா அவங்கள வர சொன்ன வரலையா? இல்லையே தம்பி, அவங்க எங்கன்னு தெரியலையாப்பா. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு தான் உங்க ரெண்டு பேரும் இங்க வர வச்சிருக்கேன். என்னப்பா, எதுவும் வேலை கீழே கிடைச்சிருக்கான்? மாசம் எதுவும் 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்க போறியாடா? என்ன கொழுப்பா? கொழுப்பாங்கிற உனக்கு என்ன விஷயம்டா? நீ எங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்ற அளவுக்கு என்ன விஷயம் உன் வாழ்க்கையில? ஒரு வேலை வெட்டிக்கு போவ துப்பு கிடையாது. முக்கியமான விஷயம் பேச வந்து விட்டானா? எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க வேலைக்கு போவோம், போகாம அப்படியே பட்டையை போட்டு பட்டுப்போம். அதையெல்லாம் நீங்க கேட்க கூடாது பாத்தீங்களா? இங்கிறது நான் போடுற ஓசிச்சோருடா. அப்படியா? ஓசிச்சோரு எங்க அப்பா ஜாகும்போதே 5 தலைமுறைக்கு உட்காந்து திங்கிறதுக்கு எல்லா சொத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் போனாரு. உங்க அப்பங்காரரு சேர்த்து வச்ச அவ்வளவு சொத்தையும் தான் இந்த உன்னையும் உன் தங்கச்சிக்காரையும் படிக்க வச்சே செலவு பண்ணிட்டேனே. அப்புறம் என்ன சொத்து சேர்த்து வச்சிருக்காரு? சொத்து ஆங்கத்துல 2 பேரும் மல்லு கட்டிக்கு தான் வந்து உட்காந்துருக்கீங்களா? ஏ தம்பி, என்ன விஷயம்னு சொல்ல. வேலை கிடக்கு. என்னன்னு எந்நேரம் பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு பாவ. நீங்க வீட்டுல தனியா கிடந்து கஷ்டப்படுறீங்க. அதை பத்தி எல்லாம் யாராவது யோசிக்கிறாங்களா இந்த வீட்டுல? அதெல்லாம் அவ்வளவு கிடையாது. ராத்திரி நேரத்துல நிம்மதியா தூங்க மாட்டேங்கிறீங்க. கைய வலிக்குது, காலை வலிக்குதுன்னு நேத்து ஃபுல்லா நீங்க கஷ்டப்பட்டதை பார்த்து என் மனசே ரொம்ப சங்கட்டமா இருக்கு. தாடியாத்தி, என்ன அக்கறை என் குழந்தைனுக்கு என் மேல? உங்களுக்காவது என் மேல அக்கறை இருக்கு. ரொம்ப சந்தோஷம் பா. பரவே, நான் என்ன மத்தவங்கள மாதிரியா? ஆக்கி சூடா வச்சா போதும் நல்ல வாய்க்கு ருசியை தின்னுபிட்டு நல்லா இருக்குன்னு கூட சொல்லாம வேட்டையை உதறட்டு எந்து போற ஆளா நானு? ஏட்டி, இப்ப நான் இவனை ஏதாவது சொன்னாட்டி? சொன்னேனே இந்தாருங்க, சுத்தி வளைச்சு பேச விருப்பம் இல்ல. இந்தா உங்க தொங்காச்சிக்கு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிக்க. அந்த தொங்காச்சி கல்யாணம் நடக்கல, அதனால சட்டப்பட்டுன்னு பொண்ணை பார்த்து எனக்கு ஒரு நல்ல காரியத்தை பண்ணி விடுங்க சீக்கிரம். என்னது சட்டப்பட்டுன்னு பொண்ணை பார்த்து நல்ல காரியம் பண்ணி விடணுமா? என்ன நல்ல காரியம் பண்ணணும் மாப்பிள்ளைக்கு? அதான் இப்ப சொன்னீல, மாப்பிள்ளையாக்கிறது தான். வேற என்ன? இல்ல வெறும் பயல, வெட்டி பயல, ஏட்ட வீணா போனவன. ஏழை 1 ரூபா சம்பாதிக்க துப்புண்டாட உனக்கு. மாப்பிள்ளையா போறலாம மாப்பிள்ள சும்மா கடக்க முடியல பிள்ளை இருக்கு ஊரை சுத்திக்கிட்டு. இந்தாருங்க மைனி, இப்ப என்ன நான் இல்லாத பிள்ளை கேட்டுவிட்டேன். என்ன சின்னவளா கல்யாணம் கட்டிக்கிட்டு இந்த 4 பிள்ளைக்கு அப்பன் ஆயிட்டான். இந்த போன வாரம் வரு அந்த இவங்க வள்ளியக்க அம்மாவன், அவனுக்கு என்ன வயசு சொல்லு? 10ஆம் படிக்கிறப்பதான் பிறந்திருப்பான் அந்த பையன். அந்த பையலுக்கு கல்யாணம் ஆகி புள்ள இருக்கான். நேத்தி தான் பாக்குறேன். பொண்டாட்டி என்ன அழகா இருக்கா. எப்படி அந்த மாதிரி எல்லாம் பொண்ணை பிடிக்கிறேன்னு கேட்டா லவ் மேரேஜ்னு சொல்றான். நமக்கு அந்த கன்றாவி கர்மம் கூட ஒன்னும் ஜெட்டாவல. நான் என்னத்தை பண்ணி தொலைய? அதனால இந்த என் வாழ்க்கைக்கு விலக்கேற்ற பொறுப்பை உங்கள் இருவரின் கையில் ஒப்படைக்கிறேன். இன்னும் எண்ணி 20 நாட்களில் எனக்கு ஒரு வாழ்க்கை துணியை அமைத்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒருத்தவனுக்கு உட்காரவே துப்பில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டியா. ஹலோ, உங்களுக்கே ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது ஏன் எனக்கெல்லாம் பொண்ணு கிடைக்காத என்ன? கல்யாணத்தை பண்ணி வைங்க பாஸ். அதுக்கு பிறகு நான் வேலைக்கெல்லாம் போய் சம்பாரிச்சு என் பொண்டாட்டியை நான் தங்க மாதிரி வச்சு தாங்குறேன். அப்ப தெரியும் உங்க பொண்டாட்டியை நீங்க எந்த அளவுக்கு இந்த வீட்டுல சிரமப்படுத்துறீங்கன்னு. என்ன மைனி, நீங்களும் சமயக்கட்டுக்குள்ள தனியா கிடக்குறீங்க. பாவம், நீங்க துணைக்கு கூட ஆள் இல்ல. கைக்கு ஒரு ஆள் இருந்தா உங்களுக்கு தானே கஷ்டம் இல்லாத வேலை வைப்பிய. அதுக்குதான் சொல்றேன். இவருக்கு கொஞ்சம் நல்ல புத்தி சொல்லுங்க. வீட்டுல ஒரு வயசு புள்ள வாழ்க்கை கெடுத்துக்கிட்டு உட்காந்து கிடக்கு. உனக்கு என்னன்னா கல்யாணம் கேக்குதா? கல்யாணம் இனி உன் வாயிலிருந்து கல்யாணங்கிற வார்த்தை வந்துச்சு என்ன? எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணாத, நேரா 60 கல்யாணமா பண்ணி வைக்க போறிய? ஏலை, என்னைக்கு நீ சுயமா சம்பாரிச்சு 1 ரூபாய் இந்தானே என் கையில கொடுக்குறியோ அன்னைக்கு தாண்டா உனக்கு கல்யாணம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, எங்களால சம்பாதிக்க முடியாமலாம் கிடையாது. எப்ப சம்பாதிக்கணும், யாருக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். எப்போ யாருக்கு சம்பாரிச்சு கொடுப்பேன்? ஏன்டா ஏன் உழைப்ப போட்டு நான் உன்னைய படிக்க வச்சிருக்கேன்டா. உனக்காக 2 லட்சம் கடன் வாங்கி அந்த கடனை அடிச்சுக்கிட்டு கிடக்குறேன் இன்னும். அதுக்கு நான் என்ன செய்வேன்? இவ்வளவு கடை வாங்கி நானெல்லாம் ஒன்னும் படிக்க வைக்க சொல்லலையே. பாத்தியா பேசுறது அவன? இதே மாதிரி பேசிக்கிட்டே நீனா
பிள்ளார்னு 4 அரை விடுவோம் பார்த்துக்கோ. தம்பி சரி தம்பி நீ போ தம்பி, பேசாம நான் பாத்துக்கிறேன் போ. மைனி, உங்களுக்கு கெல்ப்புக்கு ஆள் வேணும்னா சட்டுப்புட்டுன்னு உங்க ஆளுகிட்ட பேசுங்க. ரொம்ப ஓவரா போறாரு. என்னம்மா என்னால கடை வாங்கினாருமே? ஆஹா, நல்லா படிச்சு வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுப்பான். இவர் ஊரை சுத்தி வாங்கின கடன் எல்லாம் அடைச்சுக்கிட்டு நல்ல வீட்டுல வெத்தலை பக்கம் போட்டுக்கிட்டு நீங்க ஆக்கி போட்டது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம்னு பாக்குறாரு. தம்பி அப்படியெல்லாம் என் புருஷன் ஒன்றும் யார் சம்பாத்தியத்திலையும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லப்பா. ஐயோ மைனி, சரி நீங்க ஆரம்பிக்காதீங்க போங்க. ஏதோ தெரியாதனமா உங்க புருஷனை பத்தி பேசிவிட்டேன். இந்தாருங்க, எனக்குன்னு ஒரு பொண்டாட்டி பிள்ளை குடும்பம் ஆச்சுன்னா அந்த குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன். இப்ப வீட்டுல ஒரு வயசு பொண்ணு இருக்க, அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு என்னடா பண்றது? மொத்த கடனையும் நான் வாங்கிக்கிட்டு உட்காந்து கிடக்கணுமா? ஏண்டா, அப்ப எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கு, எனக்கு ஒரு பிள்ளை இருக்கு, அவையில யாரு பாக்குறது? உங்களுக்காகவே ஓடி ஓடி உழைச்சு என் பாதி வாழ்க்கை போயிடுச்சு. என் உடம்புல இப்ப தெம்பும் இல்ல. என் பிள்ளைங்களை நீ நான் எப்படி கரைச்சிப்பேன்னு சொல்லு. சரி, ஏதோ நம்ம தம்பியும் நம்ம தங்கச்சியும் படிக்க வச்சா நமக்கு ஏதோ கடைசி காலத்துல நல்லது கெட்டது செய்யும்னு நான் இந்த கஷ்ட நஷ்டம் பார்க்காம இந்த கண்ணு முடிச்சு உங்களை கரைச்சேத்தேன். ஆனா நீங்க என்னன்னா, நீ யாரடா கடங்கார பையலன்னு என்னைய திருப்பிக்கிட்டு உதைக்கிறீங்க நெஞ்சு மேல. அந்த பிள்ளை என்னண்டானா எவன்கிட்டயே பேசி எவனையே லவ் பண்ணிக்கிட்டு ஊருக்குள்ள என்னைய அசிங்கப்படுத்திக்கிட்டு நிக்குது. நீ என்னண்டானா ஒரு வேலை வெட்டிக்கு போகாம ஊரை சுத்திக்கிட்டு பாக்குற பையல என்னைய கேவலப்படுத்துறான். இதுக்குதான் நான் இவ்வளவு தூரம் சிரமப்பட்ட போல இருக்கு. என்னமோ போங்க, என்னமோ பண்ணுங்க. நான் தான் உங்களால என்னவோ ஆக போறேன். சும்மா தேவையில்லாத என்னால ஆக போறேன் உன்னால ஆக போறேன்னு சொல்லிட்டு நிக்க கூடாது. பத்துக்கோங்க, அவ லவ் பண்றியானா அவகிட்ட தான் போய் கேட்கணும், என்கிட்ட வந்து கேட்க கூடாது. இவ்வளவு தூரம் வாய் பேசுறதுக்கு காரணம் நான் படிக்க வச்ச திமிரு தாண்டா, வேற ஒண்ணும் இல்ல. என்ன பெரிய படிப்பு படிக்க வச்சிட்டியா? என்ன பாருனுக்கு அனுப்பியா படிக்க வச்சிட்டியா? பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜ்ல பிகாம் படிக்க வச்சிய, அது என்னமோ பெரிய படிப்புங்கிறியா? சின்ன குட்டி என்னடி இது? ஏ ஆத்தா, இங்க வாடி, உன்னையதான் தேடுனேன். என்ன உன் மூத்தமாவும் ரொம்ப ஓவரா பேசுறாரு, ஒழுங்கா இருந்துக்க சொல்லு. இந்தாருங்க, எனக்கு வயசாகுது, என்ன பண்ணுவே தெரியாது, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும். பாத்துக்குமா, பாத்துக்க செல்லம் போவான். என்ன பேசுறான் பாரு நல்லா. சின்ன குட்டி என்னடி பேச்சு இது? ஏமா, சின்ன குட்டி கிழிஞ்ச சட்டின்னு ஏதாவது கதை விட்டுக்கிட்டு நின்ன அப்புறம் நான் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். பாத்துக்கோங்க, செஞ்சாலும் செய்வடா. நீ என்ன படிச்சவனா? நீ ஆடி பயில கூட சேர்ந்துக்கிட்டு காலித்தனம் பண்ணிட்டு தானே நிக்கிற. நீ இன்னும் என்னென்ன பண்ணுவியோ? இல்லை, எங்களால கல்யாணம் கட்டி வைக்க முடியாது. உனக்கு அப்படி கல்யாணம் பண்ணிக்க அவசரமா இருந்துச்சுன்னா இந்தா நீ பாட்டுக்கு உன் வாழ்க்கையை தேடிக்கலாம். இனி எவனுக்காகவும் செலவு பண்ணிக்கிட்டு ஏன் கையை அறுத்துக்கிட்டு என்னால உட்கார முடியாது. ஏமாமா, அவர்தான் ஆயுச கோளாறுல ஆரத்துல என்னமோ பேசிட்டு நிக்கிறாரு. நீங்க என்ன, நீங்க சும்மா வாங்க அந்த பக்கம். யாரு அவனா? ஒண்ணு தெரியாத ஆர்வத்துல பேசுறான். அவன் நம்மள அரக்கி இருக்கானா ஆக்காம இருந்தா சரித்தேன். என்னவோ என் முடிவு சொல்லிட்டேன், என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்பா, நான் என்ன செய்ய போறேனோ தெரியலையே. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கமா போகுது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தினசா இருக்கு. ஏமா, உன் மவளோட கதை என்னதான்? என்னண்டா இந்த மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்தை ஏதாவது ரெடி பண்ண வேண்டியதே. ஐயோ, என்ன கேள்வி மாப்பிள்ளை கப்பிலன்னு பேசுது. என்னத்த நீங்க பேசுறீங்க? இம்புட்டு தூரம் நடந்து இவ்வளோ பிரச்சனையா இருக்கு. இது எல்லாம் மறைச்சு வேற ஒருத்தன் கையில பிடிச்சி கொடுக்க இது என்ன கல்யாணமா இல்ல காய்கறி வியாபாரமா? செத்து காயை அடியில போட்டுட்டு நல்ல காயை செத்து காய் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு. மறுபடியும் நான் வேணா போய் காளியம்மா கிட்ட பேசுறேன். அந்த பையலும் வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன். மறுபடியும் அசிங்கப்படணுமா? மாமா இல்ல மாமா, நான் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன் மாமா. என்ன பிரச்சனை வராம பாத்துக்குவேன், அதான் நல்லா பாத்துக்கிட்டீங்களே. மாமா இல்ல மாமா, சொல்றது கேளுங்க மாமா. என்னவோ பண்ணுங்க, யாரும் என் பேச்ச கேட்கற மாதிரி இல்ல. அவங்கவுங்க விருப்பத்துக்கு தான் இருப்பேன்னு என்னவோ முடிவு பண்ணிட்டு நிக்கிறீங்க. ஏதோ பண்ணுங்க, போங்க. தங்கநில கற்பமா இருக்கான்னு நான் எப்படி எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? பாவி மாவா இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாலே. ஏய் இந்த ரெடி. ஐயோ, விஷயம் வெளியே தெரிஞ்சது, அவ்வளோதான், போச்சு மோசம். இந்த மனுஷன் மிருகனாம ஆயிடுவாரு. இந்தாரு ஏ ராசாத்தி. சொல்லுங்க. என்ன பகல் கனவு கண்டுகிட்ட நிக்கிறேன்? இல்லை ஒன்றும் இல்லை. காளியம்மன் எப்போ போய் பேசுறது, என்ன பேசுறதுன்னு யோசிச்சேன். ஏடி, மறுபடியும் அவன் வீட்டு வாசப்படியே மிரிக்கணுமா? வேணாம்டி, வேணாம், நான் சொல்றது கேளு. இல்லத்த, கஷ்டமோ நஷ்டமோ இதோடயே இருக்கட்டும். அதே கையில காலில் விழுந்தாவது நான் இப்படி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். அப்போ நானும் வாரேன். ஐயோ வேணாம், நான் எல்லாத்தையும் நல்லபடியாக பேசி முடிச்சுட்டு சொல்கிறேன். பரவ வைக்கலாம். சரி பின்ன. ஐயோ கடவுளே முருகன், எல்லாம் உன்னால தான் நடக்கணும். அண்ணி அண்ணியா, என்ன புதுசா? என்ன வேணும்? எதுக்கு இப்போ என் வீடு தேடி வந்திருக்கீங்க? இன்னும் எதுவும் பிரச்சனை பண்ணணுமா? ஐயோ இல்லை அண்ணி, அப்படியெல்லாம் இல்லை. தயவு செஞ்சு நடந்த எல்லாத்துக்கும் மன்னிச்சிருங்க. மன்னிப்பா? அப்படின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஐயோ அண்ணி, இல்லை அண்ணி, எதுவும் தப்பாக எடுத்துக்க வேணாம். தயவு செஞ்சு என்னை அண்ணிலாம் கூப்பிடாத, என் பேரை சொல்லி கூப்பிடு. அதுக்குல்ல காளியம்மா, என்ன உட்காந்து பேசு. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். ஊருக்குள்ளே என்னால் தலை கட்ட முடியல. ஒரு தப்பும் செய்யாத என்னைய குற்றவாளி ஆக்கிட்டீங்கல்ல. என்னவோ எல்லாத்துக்கும் காரணம் நாங்கிற மாதிரி உங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் என்னை மோசமாக ஊரே என்னை பேச வச்சுட்டீங்களே. தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்ற ஆதங்கத்தில் தான் நாங்கள் அப்படியெல்லாம் பண்ணிட்டோம். சத்தியமாக நாங்கள் வேணும்னு எதுவும் பண்ண. சரி, வந்த விஷயம் என்ன, அதை சொல்லு. என்னன்னா, தங்கநீலா கிட்ட நான் பேசினேன். ஆனால் என் குழந்தைகிட்ட பேசினேன். என்ன சொன்னார்? நடந்ததெல்லாம் அவங்க அண்ணன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணமே வேணான்னு சொன்னார். அவசரப்பட்டு அப்படியெல்லாம் எதுவும் முடிவு பண்ண வேணாம். என் நாத்தனா இப்போ கர்ப்பமாக இருக்குன்னு சொல்கிறா.
என்ன விளையாடுறீங்களா? ஐயோ, இந்த விஷயத்துல யாராவது விளையாடுவாங்களா? அதை என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்ட தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்களும் நானும் சண்டை போட்டுக்கிட்டு அவளுக்கு வேற ஒரு கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னது அவகிட்ட போய் சொன்னதுக்கு செத்தாலும் சாவனே அதெல்லாம் பண்ண முடியாது, நான் இப்போ இக்கட்டான சூழ்நிலை இருக்கேன் அப்படின்னு சொன்னா. என்னன்னு கேட்டேன். இந்த மாதிரி விஷயம்னு இதை பத்தி என் குழந்தை என்கிட்ட எதுவுமே சொல்லல. என்னதான் நடக்குது? அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசினாதான் தெரியும் என்ன பிரச்சனைன்னு. அதான் எனக்கும் ஒன்றும் புரியல, தலகால் புரியாம நிக்கிறேன். உங்க குழந்தனும் என் நாத்தனாரும் சின்ன வயசுலேருந்தே பழகிருக்காங்க போல. ஆனா ஒரு கட்டத்துல உங்க குழந்தை வேற யாருக்கிட்டயோ பேசிக்கிட்டு இவளை வேணான்னு விட்டுட்டாராம். அதுக்கு இவ நடு ரோட்ல வச்சு செருப்பு கட்டி அடிச்சுட்டாலாம். அதுக்கு பழி வாங்கதான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த அளவுக்கு கொண்டு வந்து ஏமாத்தி இருக்காப்புல. பாவி, அப்படிப்பட்ட ஆளா அவன்? ஐயோ, சத்தியமா இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. உங்க கையை காலா நினைச்சு கேட்டுக்கிறேன். என் குடும்பமானமே இப்போ உன் கையில தான் இருக்கு. நீதான் இப்போ எங்க வாழ்க்கைக்கு ஒரு விளக்கேற்றி வைக்கணும். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா எங்களால தலை காட்ட முடியாது. எங்க குடும்பத்தையே இப்போ நீ தான் காப்பாற்றணும். சரி, நீங்க கவலைப்படாதீங்க. என்னால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்றேன், சரியா? நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லிக்க வேணாம். இல்ல, சத்தியமா யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். உங்களை நம்பி போறேன். சரி. என் குழந்தை எங்கே வெளில போயிருக்கான், வரட்டும், நான் பேசுறேன். உங்களுக்கு ஃபோன் பண்றேன், வாங்க நீங்களே பேசுங்க. ரொம்ப நன்றி.